விஐபி. ஸோ அது எப்பவுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நிறைய ஸ்கேன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் எப்பவுமே. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டீம் இன்கம் வந்து வித்ட்ரால் போடுறதுக்கு முன்னாடி ஆர்ஐ வந்து போட்டுடலாம். ஓகேங்களா? இப்படி ஃபிளெக்சிபிள் நீங்க வந்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல வந்து நம்மளுடைய பேலன்ஸ் வந்து இருக்கும். இப்போ கிளைம் இன்ட்ரெஸ்ட் நம்ம வந்து கிளிக் பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல நான் ஆல்ரெடி WBNB பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, இந்த இடத்துல நம்மளுடைய பேலன்ஸ் வந்து பார்த்தா இருக்கு. ஓகே, ஸோ இதை என்ன பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட வந்து எவ்வளவு பேலன்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல பேலன்ஸ் இருக்குங்களா? இந்த பேலன்ஸுக்கு நீங்க வந்து மேக்ஸிமம் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா ஓகே, 1 செகண்ட் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து அப்ரூவ் நீங்க வந்து கொடுக்கணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து கேட்கும், பாக்ஸ் இருக்கும். இந்த மேக்ஸிமம் வந்து கொடுத்துட்டு கிளைம் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு WBNB ஆல்ரெடி நீங்க வாங்கி வச்சிடும். ஓகேங்களா? இப்போ எனக்கு வந்து நான் மேக்ஸிமம் கொடுக்கும்போது எனக்கு எவ்வளவு WBNB கேக்குதுன்னா 0011 வந்து கேக்குது. இப்போ நம்ம வந்து டோட்டலா எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு? 0.04 இருக்கு. இந்த 0.0497 நான் வித்ட்ராவல் எடுக்கிறதுக்கு எனக்கு எவ்வளவு WBNB தேவைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 0.0011 வந்து தேவைப்படுது. இப்போ நான் அந்த 0011 வந்து பை பண்றது நான் எங்க போகலாம்னு சொல்லி பார்த்தேன்னா மெனு பட்டனை கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்வாப் பட்டன் வந்து கிளிக் பண்றேன். ஓகேங்களா? கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஒரிஜினல் கீழே இடத்த கிளிக் பண்ணிட்டு WBNB கொடுத்துங்க. இப்போ நம்ம இந்த இடத்துல 0.0011 இப்படி கால்குலேட் பண்ணீங்கன்னா அது எவ்வளவு வேல்யூ அப்படின்றது மேல காட்டுறோம். அப்போ என்ன $0.7 நீங்க WBNB வாங்கணும். இதை நீங்க போயிட்டு இந்த இடத்துல வந்து ஸ்வாப் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் WBNB வாங்கிருங்க. ஓகேங்களா? இதை வாங்கி முடிச்சதும் நீங்க மெனு பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஃபிளெக்ஸி கிளிக் பண்ணுங்க. ஃபிளெக்ஸி கிளிக் பண்ணதும் இந்த இடத்துல கிளைம் ஸ்டேக் வந்து கொடுத்துட்டு இந்த இடத்துல மேக்ஸிமம் வந்து கொடுத்துறீங்க. கொடுத்த உடனே என்னாச்சு? நமக்கு இந்த 0.0011 எனக்கு அதுக்கு அதிகமாவே வந்து பாரு நம்ம கிட்ட WBNB வந்து இருக்கு. ஓகே, இப்போ இந்த இடத்துல கிளைம் இன்ட்ரெஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணலாம். கொடுத்துட்டு கன்ஃபார்ம் வந்து பாரு நம்ம கிளிக் பண்ணணும். சரிங்களா? கிளிக் பண்ணுங்க அப்படின்னா இட் டேக்ஸ் சம் டைம். இப்போ நம்மளுடைய வித்ட்ராவல் வந்து எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. எவ்வளவு இருக்கு? நம்ம வந்து 15 நாள் வந்து வித்ட்ராவல் வந்து போட்டுருக்கோம். புரியுதுங்களா? இப்போ டெஸ்ட்ரக்ஷன் WBNB வந்து பார்த்தீங்கன்னா 0.0011 வந்து பார்த்தீங்கன்னா WBNB கொடுத்துருக்கோம். அதுக்கு நம்ம இங்க இருந்த டோட்டல் ஒரிஜினல் காயின் வந்து வித்ட்ராவல் வந்து போட்டாச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்க என்ன பார்க்கலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா WBNB 25% நம்ம முன்கூட்டியே வாங்கி கொடுத்துட்டோம். ஆனா இங்க இருந்த 100% அமௌண்ட் வந்து பார்த்தா எனக்கு வித்ட்ராவல் வந்தாச்சு. புரியுதுங்களா? இங்க இருக்கு பாத்தீங்களா 0.0497 இருந்துச்சு. இந்த 100% அமௌண்ட் எனக்கு 15 நாள்ல எனக்கு பிரிஞ்சு வந்துடும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? டீம் இன்கம் எடுக்கலாம். இப்போ டைரக்டா வந்து மெனு பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல கான்ட்ரிபியூஷன் வந்து கிளிக் பண்றேன். கான்ட்ரிபியூஷன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இதுல டெய்லி இன்கம் வந்து இந்த ஐடியில ஒரு சின்ன சின்ன இன்கம் நமக்கு வந்து தான் இருக்கு. ஓகே, இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இன்னைக்கான இன்கம் வந்து 0.0101 வந்து இன்கம் வந்துருக்கு. இதோட இன்கம் டேட்ல எங்க போகலாம்? அந்த ஃப்ளோ வந்து கிளிக் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ ஃப்ளோ கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டெய்லி இன்கம் இந்த கான்ட்ரிபியூஷன் ரிவார்ட் பிளஸ் வந்து ஸ்டேக்கிங் ரிவார்ட் நமக்கு வந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ஆப்ஷன் இந்த இடத்துல இருக்கு. பர்ன் WBNB, பர்ன் ORI. இப்போ நான் முன்ன கொடுத்த மாதிரியே வந்து WBNB கொடுத்து நான் வித்ட்ராவல் பண்ணலாம் 25%. ஓகே, அப்படி நான் கொடுத்தேன் அப்படின்னா இந்த அமௌண்ட் எனக்கு 100% ஃபுல்லா அப்படியே வந்துடும் முன்ன மாதிரி. புரியுதுங்களா? 15 நாள்ல. ஆனா நம்ம கிட்ட இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, பர்ன் ORIன்னு இருக்குது. டீம் இன்கமுக்கு மட்டும்தான். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த இன்கம்ல இருந்து 25% வந்து பார்த்தா இது எடுத்துக்கும். பேலன்ஸ் 75% அமௌண்ட் இருக்கு இல்லையா? இது 15 நாளுக்கு நமக்கு வந்து பிரிஞ்சு வந்துடும். இப்போ பாருங்க, ஆனா வந்து WBNB ஆல்ரெடி கொடுத்து நம்ம பார்த்துட்டோம். இப்போ என்ன பண்ணலாம்? ORI ரெடியூஸ் பண்ணிட்டே எனக்கு வந்து கொடுத்துரு அப்படின்ற மாதிரி நான் சொல்ல போறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் இங்க வந்து நான் கன்ஃபார்ம் நான் பண்றேன். இங்க இருக்கக்கூடிய கன்ஃபார்ம் பட்டனை கிளிக் பண்றோம்.
ஓகே ஃபியூ செகண்ட். இதை கொடுத்துட்டு கன்ஃபார்ம் வந்து நம்ம கிளிக் பண்றோம். இப்போ இங்க இருக்கிற அமௌண்ட் பாருங்க, நமக்கு ஃபியூ செகண்ட்ஸ்ல வந்து பாருங்க 0 ஆயிடும். இதுக்கு இப்போ 0 ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல 0 ஆயிடுச்சு. இப்போ இந்த வித்ட்ராவல் எங்க போயிட்டு பார்க்கலாம்? இங்க இருக்கக்கூடிய பர்ன் ஓவர் இருக்கு இல்லையா, அதை நம்ம கிளிக் பண்ணோம். இங்க கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல இன்கம் இங்க ஷோ இருக்கும். இப்போ இது இப்ப கொடுத்த வித்ட்ராவல் 15 நாள் 14 நாள் 23 நேரம் 59 வருஷம் சரிங்களா. அப்ப இதுல பாருங்க 25% டெஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கிச்சு. எதுக்கு? பர்னிங் எடுத்துக்கிச்சு. பேலன்ஸ் அது போக 0.0076 எனக்கு வந்தாச்சு. இப்போ இது எனக்கு 15 நாள் எனக்கு தெரிஞ்சு வந்து வந்திருக்கும். இப்போ இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயம் நீங்க பார்க்கலாம். இது ஆக்சுவலி டேப்ன்றதால எனக்கு ப்ராப்பரா வருமா தெரியல, பட் நான் வில் ட்ரை. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே அந்த வித்ட்ராவல் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஆக்சுவலி போட்டதே ரொம்ப கம்மியான வித்ட்ராவல் தான். பட் ஆனா நீங்க இது வந்து எவ்ரி சிங்கிள் செகண்டுக்கு வந்து நீங்க கிளைம் பண்ணி எடுத்துட்டே இருக்கலாம். இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போட்ட வித்ட்ராவலே வந்து இப்போ நான் கிளைம் கொடுக்குறேன் அப்படின்னா இது வந்து ஃபியூ செகண்ட், அதாவது ஒரு 0.0000 தள்ளியாச்சும் வந்து நமக்கு கொஞ்சம் அமௌண்ட் வந்து ஆட் வந்து ஆயிருக்கும். ஓகே, இதை நீங்க வந்து பார்க்கலாம். டெய்லி தான் எடுக்கணும், டெய்லி தான் கிளைம் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை வேணாலுமே வந்து நீங்க வந்து கிளைம் பண்ணலாம். இப்போ பாத்தீங்கன்னா தெரியும், இப்போ நம்ம கொடுத்தே கொஞ்ச நேரம் தான் ஆச்சு. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்ச நேரத்துல எனக்கு எவ்வளவு ஆயிட்டு இருக்கு? 0.12345 50 தள்ளி 8 அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து நமக்கு ஆட் ஆயிருக்கு. புரியுதுங்களா? இதை நான் நினைச்சேன் அப்படின்னா இப்பவே வந்து அந்த கிளைம் பட்டனை கிளிக் பண்ணி நான் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே, நான் வேணா கிளைம் பண்றேன் பாருங்க. கிளைம் கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு இன்ஸ்டன்ட் அது கிளைம் ஆயிடும். இது எங்க போயிட்டு இந்த பேலன்ஸ்ல இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எனக்கு ஸ்டேக் பண்ற இடத்துல இந்த இடத்துல வந்து பார்த்தா பேலன்ஸ் வந்துடும். நான் வந்து இந்த இடத்துல மேக்ஸிமம் கொடுத்தேன் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து அது வந்துடும். புரியுதுங்களா? ஸோ இதுதான் விஷயம். நம்ம வந்து வீக்லி ஒரு 3 days வந்து இது மாதிரியான ஒரு பேக் அண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து நம்ம வந்து பிளான் பண்ணலாம். மணி சார், நீங்க வித்ட்ராவல் எப்படி பண்ணணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க, சொல்லி கொடுத்துருக்கேன் சார். ஸோ இது மேக்ஸிமம் நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.